சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் நகை திருட்டு சம்பவம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு வரும் கொள்ளையர்கள் தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக? சென்னையில் வைர வியாபாரியை வைரம் வாங்குவதற்கு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அறையில் கட்டி போட்டுவிட்டு 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் 4 பேரை கைது செய்து சென்னை அழைத்து வருகிறார்கள். தூத்துக்குடி பகுதியில் வைத்து கைது செய்யக்கூடிய நிலையில சென்னைக்கு கார் மூலம் கொண்டு வருகிறார்கள். சரியாக 8 மணி நேரத்தில், அதாவது மாலை 5 மணி அளவில் சென்னை அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வடபழனி காவல் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் நடேச நகரில் உள்ள பார்வதி என்கிற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் தான் சந்திரசேகர். இவர் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில அவரது தனது பெண்ணுடன் அங்க வைர வியாபாரி இருக்கக்கூடிய வைர வியாபாரம் தொடர்பாக வடபழனியில் இருக்கக்கூடிய கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார். அப்போது மணலி சின்னசேக்காடு பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் வில்லிவாக்கம் சீதாளம் 2வது தெருவை சேர்ந்த ராகுல் என்பவரும், சைதாப்பேட்டையை சேர்ந்த குமார் என்பவர் மூலமாக லண்டன் ராஜன் என்பவரை வைர நகை வாங்கிக் கொள்வதற்கு சந்தித்திருக்கிறார்கள். அங்குதான் அவரை கட்டி போட்டு அங்கிருந்து 23 கோடி ரூபாய் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களுக்கும், அதாவது விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட இந்த நிலையில தூத்துக்குடி பகுதியில் வைத்து அதிகாலை தூத்துக்குடி மாவட்ட போலீசார் அவர்கள் 4 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வைர நகைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற அந்த தார் வாகனம் காரையும் பறிமுதல் செய்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்திருந்தார்கள். உடனடியாக சென்னையிலிருந்து தனிப்படை போலீசார் விமானம் மூலம் தூத்துக்குடி பகுதிக்கு விரைந்து தற்போது அவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். யார் இதற்கு மூளையாக செயல்பட்டது, எதற்காக இந்த கொள்ளை சம்பவங்கள், அவரை கட்டி போட்டு வைர நகைகளை கொள்ளையடித்ததெல்லாம் யாரு திட்டம் தீட்டியது என்பது குறித்தான விசாரணையை அவர்கள் நேரில் அழைத்து வந்து நாளை தெரிவிக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.